ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான மாலை வேலை நம்ம உதகமண்டலத்தில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி இந்த ஊட்டியிலேருந்து ஒரு சூப்பரான பயணம் நம்ம டெல்டா சைடுக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி டைட்டில் அண்ட் தமிழ் பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம ஊட்டி மலை பியூட்டியில் தாங்க ட்ராவல் பண்ணுறோம். ரீசெண்டாக நம்ம கோயம்புத்தூர் கார்பரேஷனில் எம்ஜி பஸ்ஸஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஊட்டியில் கரெக்டாக 6:30 எடுக்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ரிசர்வேஷன்லாம் பண்ணியாச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். பட் நான் ரிசர்வேஷன் பார்க்கும்போது ஒரு 15 சீட் தான் பேலன்ஸே இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம், இந்த தடவை ஒரு சூப்பரான அமையும்னு நினைக்கிறேன். நிறையா பேர் கேட்டிருந்தீங்க எம்ஜி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுங்கன்ட்டு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக எண்ட் டு எண்ட் கவர் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க. எஸ் மக்களே, ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் நல்ல பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் வண்டி நிற்கிறாங்க, பக்கத்தில் திருப்பூர் வண்டி, அங்கே வந்து நம்ம டிவிஎன் டிப்போ பாபநாசம் வண்டி நிற்கிறாரு, அது பக்கத்தில் ஒரு கூடலூர் வண்டி நிற்கிதுங்க. நம்ம வண்டி ஒன்றும் வரல. அண்ட் மக்களே, ஊட்டி வந்தாவே நிறையா தடவை நான் ஊட்டி வந்திருக்கேன். ஒவ்வொரு வாட்டி வரும்போது என் ஃப்ரெண்டு வந்து இது வரைக்கும் வர என்னை பார்க்க வர மாட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நீலாம்பூர்லேருந்து ஊட்டி வந்திருப்போம்லவன், அப்படி ஒரு பஸ் இருக்குன்னு சொன்னதே நம்ம நண்பர் தான். நம்ம நண்பர் பிரபா வந்து ஊட்டி தான். ஸோ வந்து நான் மதியானமே வந்துட்டேன். ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வைப் பண்ணிட்டு இப்போ நம்மளை சென்ட் ஆஃப் பண்ணுறக்காக வந்திருக்காங்க. பிரபா, எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். காலேஜ் எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. 3 வருஷம் ஒரு மெமரபிளான ஜேர்னியாக இருந்துச்சு. டக்குன்னு முடிஞ்சோடனே மனசு கொஞ்சம் வலிக்குது. எப்படி இருக்கு உனக்கு? காமெடி பண்றான். சரிங்க, நம்ம பஸ் வரட்டும், அப்புறம் நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஆக்சுவலி மக்களே, நான் குளிர் அடிக்காதுன்னு சொட்டர் கிட்டலாம் போடல. பிகாஸ் நான் ஏறும் போது வெயில் பட்டையை கிளப்பி இருந்துச்சு. பட் இங்கே வந்து பார்த்தா குளிர் தாங்க முடியலைங்க. அப்படி நடுங்கிட்டு இருக்கேன். எல்லாரும் சொட்டரெல்லாம் போட்டிருக்காங்க. பட் நான் ஒரு இது கூட குள்ளாக கூட எடுத்துகிட்டு வரல, நடுங்கிட்டு இருக்கேன் இப்போ. ஐயோ, சமைச்சலன்னு இருக்குங்க. எஸ் மக்களே, ஃபைனலாக நம்ம வண்டி வரப்போகுதுங்க. வாவ், பா, ஊட்டி மலை பியூட்டி போட்டிருக்கு பார்த்தீங்களா? அடாடாடாடாடா, பார்க்கறக்கே அவ்வளோ அபூர்வமான காட்சிங்க. நம்ம ஓட வேணாம், பிகாஸ் ரிசர்வேஷன் பண்ணியாச்சுங்க. இந்த அரசு போக்குவரத்து கோயம்புத்தூர் வந்தீங்களா, இப்போ எம்ஜியில் விட்டாங்களா, அவங்க மட்டும்தான் போட்டிருப்பாங்க. மித்தவங்க எல்லாமே கோவை தானே போட்டிருப்பாங்க. பாருங்க, அடாடாடாடாடாடா, அல்ல செம்மையாக இருக்குங்க. ஃபைனலி நம்ம டெல்டா எக்ஸ்பிரஸ் வந்துருச்சுங்க. ஸோ பெர்மிஷன் டிரைவர் ஆனாட்ட கேட்டேன், சூப்பராக எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ரிசர்வேஷன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்துட்டு வந்துருங்க, நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. நம்ம டெல்டா எக்ஸ்பிரஸ்ல ஊட்டியிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் பயணத்தை ஆரம்பிப்போம். வாங்க பாருங்க.
வணக்கம். இந்த வண்டி வந்து தஞ்சாவூர் ஊட்டி தஞ்சாவூர் ரூட் வந்து 2.5 வருஷம் ஆக போகுது. வண்டி வந்து ஏற்கனவே புது வண்டி தான் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள மறுபடியும் புது வண்டி போட்டாங்க 1.5 வருஷத்துக்குள்ள. இந்த வண்டியும் வந்து அண்டர் டிரைவர் 6 பேர் சேர்ந்து புது வண்டி மாதிரி ஸ்டிக்கரிங் அடித்து எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். செட்டு எட்டு எல்லாமே நல்லபடியாக பண்ணி வச்சுருக்கோம். இந்த பஸ் டைமிங் வந்து ஊட்டியில் 6:30 மணி, தஞ்சாவூரில் போய் சேர்கிற டைம் வந்து 4 மணி. காலையில் எடுக்கிறது தஞ்சாவூரில் 7:20, ஊட்டி வந்து சேர்றது 5:30 to 6 மணிக்கு வந்து சேரும். சார், என்னோட பேர் ராஜேஸ்வரி. நான் ஒரு 2 வருஷமாக ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் தஞ்சாவூர் பஸ்ஸில். தஞ்சாவூர் பஸ்ஸு கரெக்டாக டைமில் எடுக்கிறாங்க, கரெக்டாக டைமில் போய் சேர்றாங்க. டிரைவர் கண்டக்டர் அவ்வளோ நமக்கு ஃப்ரெண்ட்லியாக வந்து நம்மக்கிட்ட நமக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்க. பஸ்ஸு சூப்பர் பஸ்ஸு. பஸ்ஸில் அத்தனை கஸ்டமரும் பேசஞ்சரும் நல்லாவே ஒரு சந்தோஷமாக தான் ட்ராவல் பண்ணுறாங்க. எந்த ஒரு இதுவும் இல்லை, கலகலப்பாக இருக்குது. சார், இன்னொன்று சொல்ல விரும்பிக்கிறேன். இது நம்ம தஞ்சாவூர் பஸ்ஸு, நம்ம டிஎன்எஸ்சி பஸ்ஸு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் சேஃப்டியாக இருக்குது, பத்திரமா போய் சேர்த்துறாங்க. எந்த ஒரு ரிமார்க் இல்லாமல் நல்லா இந்த பஸ்ஸு மட்டும் இல்லை, நம்ம டிஎன்சிஎஸ்சி பஸ்ஸு அத்தனை பேர் பஸ்ஸும் சேஃப்டியாக தான் நம்மளை போய் சேர்த்துறாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. மக்களே, சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. மக்களே, ஹெவி டிராஃபிக் ஆனால் நம்ம குன்னூரே ரீச் பண்ணல. எத்தனை மணிக்கு மேட்டுப்பாளையம் போவோம் பார்ப்பாங்க. திருச்சி தஞ்சாவூர் ரிசர்வேஷனு 6 வண்டி ரிசர்வேஷன் பண்ணது.
5:25 பர்லியார் வந்தாச்சுங்க. ஆக்சுவலி டைம் பார்த்தீங்கன்னா என் வாட்ச் ஓட மாட்டேங்குதுங்க. டைம் கரெக்டாக ஒரு 8:55 ஆச்சுங்க. மேட்டுப்பாளையம் வந்தாச்சு. ஆக்சுவல் டைம் பார்த்தீங்கன்னா 8:30க்கு ரீச் ஆகிற மாதிரிங்க. பட் வந்து இன்றைக்கி ஊட்டி டிராஃபிக் பார்த்துருப்பீங்க. ஸோ ½ அன் ஹவர் டிலேங்க. சரி. ஷார்ப்பாக 9 மணிக்கு வந்தாச்சுங்க மேட்டுப்பாளையம். இன்றைக்கி ஆக்சுவலி நம்ம பஸ்ஸில் ஃபுல்லாமே ரிசர்வேஷன் எல்லாமே தஞ்சாவூர் வரைக்குமே வந்திருக்குங்க. ஸோ பார்ப்போம். உனி திருப்பூர் எப்போ போகிறாங்கன்னு தெரியல. உனி ரெஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா அன்னூருக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் ரெஸ்ட் ஸ்டாப்பெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு அந்த டைமிங்கெல்லாம் எப்படி கேட்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் டிலேயில் வந்திருக்கோம். பிகாஸ் டிராஃபிக் பார்த்துருப்பீங்க, ஊட்டி டிராஃபிக்கு. அப்படியே கிளம்பியாச்சுங்க நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து. இப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம் கோயம்புத்தூருங்க. அப்படியே நம்ம டைவர்ட் ஆயாச்சுங்க. வண்டி புத்தம்புதும் BS6 அசோக் லேலாண்ட் MG பில்டுங்க. ஸோ ஸ்பீடு வந்து 80 லாக்குங்க. நம்ம திருப்பூர் போய் டைம் கிடைக்குங்க. ஸோ எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாங்க. என்னென்ன புதுசாக MGயில் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாங்க.
கரெக்டாக 9:32க்கு அன்னூர் வந்தாச்சுங்க. இந்த ரைட் சைட்லேருந்து வர்றது பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர். அண்ட் இப்படி லெஃப்டில் போனோம்னா சத்தி மைசூர்லாம் போகலாங்க. இன்னும் திருப்பூருக்கு ஒரு 34 கிலோமீட்டர் இருக்குங்க. வண்டி ஒரு 10 நிமிஷம் நிற்கும், இறங்குறது லேட் பண்ணாதே, சீக்கிரம். ஷார்ப்பாக 9:40க்கு அன்னூர் தாண்டி ஒரு பிரேக் ஸ்டாப்புங்க. இப்போ டின்னர் பிரேக்காக நிப்பாட்டியிருக்காங்க. உனி திருப்பூர் போயிட்டு அங்கே எவ்வளோ நேரம் நிற்பாங்கன்னு தெரில. ஸோ இங்கே சாப்பிட்றவங்க சாப்பிட்லாங்க. இங்கேயே ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது, இங்கே ஒரு கடை இருக்குது. ஸோ சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். நான் வந்து சாப்பிட்லைங்க. எனக்கு ஊட்டியில் சாப்பிட்டதே கொஞ்சம் வாமிட் எடுத்துறேங்கிற மாதிரி இருந்துச்சு ஹில்ஸ் இறங்கும் போதே. ஸோ லெமன் சோடா மட்டும் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணலாங்க. எனக்கு இப்போயே வாமிட் வர மாதிரி இருக்குது, ஆனால் வரமாட்டேங்குது. பார்ப்போம். அண்ட் மக்களே, இந்த எம்ஜி பில்லில் புதுசாக கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா அந்த சவுண்ட் சிஸ்டம்ங்க. மைக் கனெக்ட் பண்ணுற மாதிரி, பட் ஒன்றும் இன்ஸ்டால் பண்ணல. அது இல்லாமல் ரெகுலராக எப்போயுமே ஸ்டாப் வந்து இங்கே வெளியே தான் கொடுத்துருப்பாங்க, பட் இங்கே ஒரு ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெகுலராக மாட்டுத்திறனாளி உட்கார்றது ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த வெல்கம் போர்டு நம்ம விங்கிங்கில் கொடுக்குற மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. எனக்கு என்னென்னா நம்ம பிரகாஷில் கொடுப்பாங்களே இந்த பின்னாடி ப்ளக் பாயிண்ட்ஸ், அப்படி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். எஸ்ஓஎஸ் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 லைட்ஸ் எரியுது, ஹேமரு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. எஸ் மக்களே, ஆல்மோஸ்ட் 10:45 ஆச்சு. நம்ம திருப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போக போகிறாங்க. மக்களே, திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் கூட்டத்தை மட்டும் பாருங்க கொஞ்சம். அப்பா, ஓ மை காட், இங்க பாருங்க எவ்வளோ கூட்டம் வண்டியில. நம்ம தேவைப்பட்ட நிக்கிறாரு பாருங்க. அப்பா, ஏகப்பட்ட கூட்டங்க. அப்பா, ஹாய், செம கூட்டங்க வண்டி. எஸ், ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு. ஏற்கனவே கூட்டம். அண்ட் ஏறுறவங்க ஏறினாங்க மக்களே. இங்கே ரெகுலர் டைம் 10:45க்கு டிபார்ட் ஆயிடுவாங்க. மக்களே, ஒரு அன்எக்ஸ்பெக்டடான மீட்டிங்கு. நம்ம பார்த்தா நம்ம வந்து வந்துட்டா ஜனசேகரம்னா எல்லாம் இனாகிரேஷனுக்கு தாங்க போகிறாங்க. டிஎன்எஸ்சிசி பஸ்ஸஸ் எல்லாம் இனாகிரேஷனுக்கு தான் போகிறோம். நாளைக்கு தஞ்சாவூர் திருச்சி நியூ பஸ் ஸ்டாண்ட் இனாகிரேஷன். நான் தஞ்சாவூர் போயிட்டு அப்புறம் வருவேன். என்னண்ணா எப்படி இருக்கீங்க? ஐன் தம்பி, நீ எப்படி இருக்க? ஆமாம், கடைசியாக கூடலூர் வண்டியில் பார்த்தது மிஸ்ட் வேலையில். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. பார்ப்போம். அண்ட் மக்களே, நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 375 கிலோமீட்டர் கவர் பண்ணுது. அண்ட் போகிற வழினா நம்ம ஊட்டி தாண்டிட்டோம்னா குன்னூர், மேட்டுப்பாளையம், அன்னூர், அவினாசி, திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் மட்டும்தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் காங்கயம், கரூர், திருச்சி, தஞ்சாவூருங்க. திருச்சி டு தஞ்சாவூர் 1 to 1 சர்வீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்ப்போம் எப்படி கவர் பண்ணுறாங்கன்ட்டு. கீரனூர் மோஸ்ட்லி போக மாட்டாங்க. ஒரு நைட் லைட் சூப்பராக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. எஸ் மக்களே, கரூருக்கு கரெக்டாக ஒரு 88 கிலோமீட்டருங்க.
எஸ் மக்களே, நம்ம காங்கேயம் பார்த்தீங்கன்னா 11:43க்கு வந்திருக்கோம். உன்னை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வெள்ளக்கோயில் அண்ட் கரூர் திருச்சி தாங்க. கரெக்டாக 12:40க்கு கரூருக்குள்ளே போக போகிறோம். எஸ், இனி நமக்கு டைரக்டா குளிர்தலை போறாங்களான்னு பார்ப்போம், இல்லைன்னா திருச்சி தாங்க.
எஸ், ஏர்லி மார்னிங் கரெக்டாக 1 மணிக்கு நம்ம அடுத்த டீ பிரேக் ஸ்டாப்புங்க. கரூருக்கு தாண்டி அந்த டோல்கேட் முன்னாடி நிப்பாட்டியிருக்காங்க. எப்பயும் ரெகுலராக நிப்பாட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் பயணம் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அண்ணன் 80லேயே சூப்பராக மேனேஜ் பண்ணி போயிட்டு இருக்காரு. போக போக பார்ப்போங்க எத்தனை மணிக்கு. ஐ திங்க் ஸோ 3:30க்கெல்லாம் போயிடலாம்னு நினைக்கிறேன் தஞ்சாவூர். அண்ட் மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் கும்பகோணம் ஒரு சூப்பரான பஸ்ஸுங்க. அரசு போக்குவரத்து கும்பகோணம். இங்கே நம்ம வண்டி பக்கத்தில் வந்து திருச்சி வண்டிங்க, டெல்டா எக்ஸ்பிரஸ். எஸ், அப்படியே ஒரு டீயோட நம்ம பயணத்தை ஆரம்பிப்போங்க. மக்களே, ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, இந்த வண்டி எடுத்து முடித்தோடனே யார் வருவாங்கன்னு பாருங்கள். தி லெஜண்ட் ஆஃப் டிஎன்எஸ்டிசி என்னென்னமோ சொல்லலாம். எஸ், நம்ம திருப்பூர் தேவக்கோட்டை தாங்க வருவார் பாருங்க, ராஜா மாதிரி, மிசைல் மாதிரி. வாவ், பார்த்தீங்களா, இங்கே நம்ம வண்டி, இங்கே இந்த வண்டி வேற மாதிரி. ஜஸ்ட் இந்த ஃப்ரேமை மட்டும் பாருங்கள். திருப்பூர் தேவக்கோட்டை, இங்கே நம்ம உதகை தஞ்சாவூருங்க. இருங்க, வண்டி அப்படியே ரிவர்ஸ் எடுக்கட்டும், அப்படியே நம்ம போகலாங்க. பாருங்க, சூப்பராக இருக்குது. 2025 எடிஷனே முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நமக்கு திருச்சி தாங்க. எஸ் மக்களே, ஆல்மோஸ்ட் மணி 1:20 ஆச்சு. நெக்ஸ்ட் நம்ம திருச்சியில் போய் மீட் பண்ணலாங்க. திருச்சி எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்னு பார்ப்போம். இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா 3 o'clock ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்னு பார்ப்போங்க. மோஸ்ட்லி அதுக்கு முன்னாடியே போனாலும் போயிடுவாங்க. பிகாஸ் இங்கே கரூர் டு திருச்சி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hours போயிடலாம். ஐ திங்க் ஸோ 2:30, 3 o'clockலாம் ரீச் ஆயிடுவாங்க. பார்க்கலாம். எஸ், கரெக்டாக சத்திரம் பார்த்தீங்கன்னா 2:30க்கு வந்துருக்குங்க. நம்ம சிஎம் திருச்சி வரனால நைட்டும் பகலுமா வேலை செஞ்சிட்ருக்காங்க நிறைய பேர். லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஃபுல்லாமே கொடியெல்லாம் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் 2:40க்கு வந்தாச்சுங்க. இந்த டைமுக்கு சென்னைக்கு பஸ் இருக்குது பார்த்தீங்களா? சரி, பாய்ண்ணா. பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. எஸ், இவங்க அப்படியே காலைல இனாகரேஷனுக்கு வந்துடுறாங்க ஸ்டே பண்ணிட்டு.
மக்களே, டிவிஎன் கார்பரேஷன்லேருந்து சென்னைக்கு ஸ்பெஷல் போகுதுங்க. திருச்செந்தூர் ராஜபாளையம் வண்டிங்க சென்னைக்கு போகிறாரு. அப்படி நமக்கு திருச்சி டு தஞ்சாவூர் வந்துட்டு வந்தாங்க. ஸோ 1 ஹவரில் ரீச் ஆயிடலாம். ஆன் டைம் 4 மணிக்கு ரீச் ஆயிடலாங்க. அண்ட் மக்களே, நான் டிக்கெட் ஃபேர் சொல்லவே இல்லைங்க. நம்ம ஊட்டியிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் 276 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது இங்கே வந்து எடுத்திங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா கன்வீனியன்ஸ் சார்ஜோட 315 ரூபா வருதுங்க. M10 ஊட்டி டு தஞ்சாவூர். ஏறினதெல்லாம் 43 ரூபா சில்லறையாக வச்சுக்கோங்க. பார்க்கலாம் 43 ரூபா சில்லறை வச்சுங்க. திருச்சியிலேருந்து தஞ்சாவூருக்கு 43 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 1-to-1 சர்வீஸுங்க. கீரனூர் போக மாட்டாங்க. சாரி மக்களே, நான் இது வரைக்கும் புதுக்கோட்டைக்கு நடுவில் இருக்கக்கூடிய கீரனூரை சொல்லிகிட்டு இருந்தேன். இதுக்கு நடுவில் வந்து திருவேம்பூர் இருக்குது. அதுக்கெலாம் போவாங்களான்னு தெரில. நான் அதே மைண்ட் செட்டில் இருந்து சொல்லிட்டேன். புதுக்கோட்டையில் இடையில தான் கீரனூர் இருக்குங்க. அப்படியே நம்ம தஞ்சாவூர் டைவர்ஷன் ஆயாச்சுங்க. தஞ்சாவூர், கும்பகோணம், நாகப்பட்டினம், பட்டுக்கோட்டை. தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட் கேட்டதுல நன்றிண்ணா. சரிண்ணா. எஸ், சொன்ன மாதிரியே கரெக்டாக 3 மணி 45 நிமிஷத்தில் நம்ம தஞ்சாவூர் வந்தாச்சுங்க. ஒரு அருமையான பயணம். ஊட்டியில் 6:30க்கு எடுத்தோம். கரெக்டாக இங்கே 3:45க்கெல்லாம் வந்தாச்சுங்க. வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒவ்வொரு கவர் பண்ணியிருந்தேன். ரெஸ்ட் ஸ்டாப் எப்படி நிப்பாட்டுறாங்க, பிரேக் எப்படி நிப்பாட்டுறாங்க. 2 பிரேக் கொடுத்துருந்தாங்க. 2மே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சு. அதாவது க்ரூ பற்றி சொல்லுங்க. மொத்தம் இந்த வண்டிக்கு 6 க்ரூங்க. ஃபஸ்ட்டு ஒரு அண்ணா பேசியிருப்பார். அவர் வந்து நம்ம ஏற அன்னைக்கு அவர் இறங்கிட்டார், தினேஷ் அண்ணா. ஸோ அவர் வந்திருந்தானா இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்குங்க. இது இல்லாமல் 5 பேர் இருக்காங்க. 5 பேருமே சேர்ந்து தாங்க இந்த வண்டியை மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் எம்ஜி பில்டு கொடுத்துருக்காங்க.
கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு வண்டி ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி ஒன்று அறந்தாங்கி திருப்பூர், அந்த 2 வண்டி தான் எம்ஜியில் இப்போதைக்கு ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அந்த வண்டியை எடுத்துடுறாங்க. இன்னொரு சர்ப்ரைஸ்னால் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல நம்ம திருப்பூரில் நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் பார்ப்பன்ட்டு. ஸோ அது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது, ஒரு சந்தோஷங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்து நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க இந்த பஸ்ஸை. ஊட்டியிலேருந்து தஞ்சாவூர் புத்தம்புது BS6 MG பில்டை நம்ம தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பெருமையாகவே சொல்லிக்கலாம். நீங்கள் வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்படி ஊட்டியிலேருந்து தஞ்சாவூருக்கு பஸ்ஸஸ் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் போகிறேன், பார்த்துக்கோங்க. அந்த டைமிங்கெல்லாம் இருக்குது. பட் ரிசர்வேஷன் இந்த வண்டி மட்டும் தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.